ஆமாம் நீ ஏன்டா இன்னைக்கு ப்ராக்டிஸ் போல? அதான் சார் வரல அதான். ஆஹா நீயும் அதான் போலையா? சரி ரித்திக் கூப்பிட்டானாமா, வாஸ் அட்டன் பை என்னன்னு கேட்டு வந்துடுவோம். கொளுத்துது வெயில். என்ன மாப்பிள்ள ஏதோ யோசிச்சிட்டே இருக்காப்புல இருக்குது? அது ஒன்றும் இல்லைடா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன்ல, அதில் ஒரு கேள்வி. இங்கே பாரு, இந்த படிப்பத்திலாம் நம்மகிட்ட பேசாது, ஆளை விடு. அதில் ஒன்று இருக்கு மாப்பிள்ள, ஆப்டிடியூட்னு ஒன்று இருக்கு. விட்டுருன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுரு. டே அது விடுகதை மாதிரி தான்டா. விடுகதையா? அது நல்லா இருக்குமே, இங்கே கேளு. அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. லவர்ஸா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கவேன். அந்த புள்ள கிளம்பும் போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்படியா? சரி என்னன்னு சொல்லு, கண்டுபிடிப்போம். அது 98 பேர் 45 சி பஸ்ல 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து. டேய் இந்த சாமிக்கெல்லாம் எத்தனை குடம் தண்ணி ஊற்றுவாங்க? 108 110 108 கரெக்டா? டேய் கேள்வி உனக்கு தானே தெரியும், என்கிட்ட கேட்டுருக்குற. கரெக்டு 108 குடம் தண்ணி ஊற்ற ஆளாக வருவாங்க. இதான் மச்சான் கேள்வி. 98 பேர் 45 சி பஸ்ஸில் 10 ரூபா டிக்கெட்டு. ஒரு நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகாது, இதில் 10 நம்பர் இருக்குது. என்ன சொன்ன? ஒரு நம்பர் கொடுத்தாலே ப்ராசஸ் ஆகாது, இதில் 10 நம்பர் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற. டேய் 10 நம்பர்ரா, புடிச்சிட்டேன்டா. அந்த புள்ள ஃபோன் நம்பர் சொல்லிட்டு போயிருக்குடா. ஆமாம் ஃபோன் நம்பரு. பாத்தியா, என்னதான் படித்தவன் இருந்தாலும் படிக்காத மூலம் தான் யூஸ் ஆகுது. எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னான். இவன் எத்தியோட அக்கா பையனாச்சே. இப்போ நம்மளை பார்த்ததை மட்டும் எத்திக்கிட்ட சொன்னான்னா கண்டிப்பாக அஸ்வின் மாமாவுக்கு தெரிஞ்சிடும். ஏன் தெரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போவே இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் நம்மளால் பார்த்து கூட முடியாது. இதில் மாமா கூட வேற பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க. யார் பிரச்சனை பண்ணா? சீதா, உன்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நான் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லாதேன்னு. இதில் உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் வேறு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவன் போகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணுங்க எனக்காக ப்ளீஸ். டேய் இங்க என்னடா பண்ற? வால் எடுக்க வந்தியா? நான் எதுக்கோ வரேன், உங்களுக்கு என்ன? சின்ன வயசுல எப்படி பேசுன்னு பாரு, அவங்க அண்ணன் மாதிரியே. டேய் உடனே நான் விளையாட போகணும். ஆமா, ஒரு பெரிய சூரிய வம்சி இந்தியன் டீமை காப்பாற்ற போறாரு. இதுல கண்ணாடி வர. வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேச்சுவார்த்தை. உங்களை போய் பேச சொன்ன பாருங்க, நானே பேசிக்கிறேன், தள்ளுங்க. ஹஷ் குட்டி, அக்கா பேச்சு கேட்பீங்க தானே? சாக்லேட் பிடிக்கும்ல உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா திம்பான், பல்ல பார்த்தாலே தெரில. எனக்கெல்லாம் சொத்த பல்லு இல்லை. அப்பவா போய் சாக்லேட் சாப்பிடலாம். வாய் ஃபுல்லாக ஓட்ட, சொத்த பல்லு இல்லையா? ஹர்ஷகுட்டி இந்தா, நீ தோப்புக்கு வந்தது, பால் எடுத்தது, அக்காவை மாமாவை பார்த்தது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன் சொல்லக்கூடாது? அப்பதான் நான் உனக்கு தினமும் சாக்லேட் வாங்கி தருவேன். ஓகே? சமத்து. என்னடா காலையிலேருந்து வீட்டுக்கு 3 தடவை வந்தியாமா? என்ன பிரச்சனை? ஆமாம், எங்கே போனேன்? ஆளே காணோம். அப்பாவுக்கு உடம்பு இல்லை, அதான் போயிருந்தேன். டா ஸ்ரீ வந்துட்டான் பாரு. என்னடா எது கூப்பிட்ட? உன்னை யார் கூப்பிட்டா? முத்து தான் சொன்னான். என்னடா? ஸ்ரீயை தான் ரித்திக் கூப்பிட்டா அவனை கூப்பிட்டு வந்துருன்னு சொன்னேன். உன்னை யார் கூப்பிட்டது? டே ஸ்ரீ, வர உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒழுங்காக ப்ராக்டிஸ் வர மாட்டேற. என்ன உன் பிரச்சனை? டேய் உனக்கே தெரியும் அப்பாவுக்கு உடம்பு இல்லடா. டேய் என்கிட்ட சார் வரல, அதான் வரலன்னா இப்போ என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கிற? டேய் அதான்டா, சாரும் வரல, அப்பாவுக்கும் முடியல, அதான்டா வரல. யார் குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளில் மேட்ச் இருக்குது, நீ ப்ராக்டிஸ் வந்துட்டு என்ன வேணா பண்ணு. இதுக்கப்புறமும் வராமல் இருந்த உனக்கு பதிலாக வேற ஆள் போட்டு ஆட வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ரஞ்சித் வேற உள்ள ஆறன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனே வந்துடுவான். வந்தா சரி தான். அதெல்லாம் வந்துடுவான்டா, லூஸில் விட்றா.
டேய் அஸ்வினே சீக்கிரம்டா. வண்டி அடிச்சிட்டாங்களான்னு பாரு. ஹீரோ போய் பார்க்கறேன். டேய் அஸ்வினே வண்டி எடுத்துறாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. தம்பி சில்லறை எடுத்து போப்பா. அட கண்ணு வெடிஞ்சிருச்சு எந்திரி. அம்மா தேன் போயிடுச்சா? அட நேத்தான அவ வந்தா, அதுக்கு தான் உன்னை போய் பார்த்துட்டு வர்றதுக்காக எழுப்பி விட்டதாச்சு. எந்திரி போய் கிளம்பு. ஒரு நிமிஷம் இரு. ஒன்றும் இல்லை சாமி, போ. பா என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கப்பா. பா அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்க முடியாது. நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், போனை வைங்க. வெய்ப்பா ஃபர்ஸ்ட். என்ன தேனு ஃபோனில் யாரையோ போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிற? அப்பா தான். மாமா கிட்ட என்ன மரியாதைலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அதை விடுங்க, இந்த ஊர்ல ஒரு கடை கூட இல்ல. நான் தேனு கண்ணு தெரியுமா இல்லையா? முக்குக்கு முக்கு மல்லிகை கடை இருக்குது, கடை இல்லைன்ற. மல்லிகை கடை இல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் கடை. ஃப்ரெஷ் ஜூஸ். தேனு ஜூஸ் தானே வேணும்? வெயிட்டிஸ். வீட்டுக்கு மிலிட்ரிக்காரன் மறந்து போகிறது மாதிரி இருக்கு. விஷயம் தெரியுமா? அப்புறம் சொல்கிறேன் கேளு. மாப்பிள்ள சொல்றா. அண்ணே நம்ம கடை இப்போ ஓப்பனில் இருக்குதுங்களா? அதானே நம்ம இந்த புளிஞ்சா ஜூஸ் கடை. புளிஞ்சா ஜூஸ் கிடையாது. ஆச்சோ பரவாயில்லண்ணே பரவாயில்லண்ணே. ஒன்று அது உங்கள் அக்காளுக்கு உடம்பு முடியல போல, அதனால தான் இல்லையா. வேற கடை இருக்கு. சோஃபாவில் உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அஸ்வினான் பாரு. அட ஆமாண்ணே. ஸ்பீக்கர்ல போடு. அண்ணே நம்ம மண்டை குளிர்ச்சி ஜூஸ் கடையா? மண்டை குளிர்ச்சி ஜூஸ் கடையா? இப்போ பாருங்க. ஆமாண்டா தம்பி, சொல்றா என்ன வேணும்? தனுசு அந்த சாவச்சு உனக்கா பேசு. நே சொல்லுண்ணே. அதானே அவசரமாக ஒரு ஜூஸ் தேவைப்படுது, கடை இருக்கா இல்லையா? அண்ணா இப்போ இருக்குன்னு சொல்கிறதா இல்லை இல்லைன்னு சொல்கிறதாண்ணா? அச்சோ இன்னைக்கு மட்டும் கடை இல்லையா? சரி சரி சரி. கடைசி அவருக்கு கூப்பிடணுன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன், இப்போ கூப்பிட்றேன். இவர் இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. அண்ணன் பெரிய கடையை வச்சிருப்பார். வா 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 வா. ஹலோ சார், சொல்லுங்கள். சதிக்கிடுந்த சரபிக்கிடுந்து பேசுகிறோம். என்ன வேணும்? கண்டிப்பாக கிடச்சிரும். சார் நம்ம கடை இன்னைக்கு இருக்குங்களா? என்ன ஸ்பெஷலு? சார் நம்ம கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம், சீத்தாப்பழம், இப்படி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதில் மூட்டு போன வைங்க. புரியுது. தேனு வா கடை ரெடி. எப்படி ஆஃப் பண்ண பார்த்தியா? ஏதோ பண்றான், ஆனா என்ன பண்றான்னு தெரியல. ஏங்க ஜூஸ் கடை கிடைச்சதா இல்லையா? போயிட்டே இருக்கீங்க. தேனு மாமனை நம்பிட்டல்ல, வெயில்னா என்னன்னு மறக்கிற அளவுக்கு ஒன்று வாங்கி தரவா. இந்த குடிச்சு பாரு. அட வாய் வச்சு குடி. இந்தா இப்போ ஒன்று எடுத்து வாயில போடு.
இப்போ சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா, ஊருக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்றாரு. என்ன பண்ணணும்னு தெரியல. மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா நீங்க ஏன் சோகமாறீங்க? நான் ஏன் சோகமாகணும்? அது உங்களுக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களே, டவுனில் இருக்குமா இங்கே இருக்குமா எப்படி வருது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்னன்னா அதுக்குள்ளே சோகம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லைட்டாக ஒரு ஒரு ஓரத்தில் அது என்ன ஃபீலிங்கு? அது என்ன ஃபீலிங்கு? ஆமாம், மாமன் புள்ள அழகாக வேறு இருக்கிற இன்னொன்றதே. நான் மட்டுமா உங்களுக்கு ஒரே ஒரு மாமா பொண்ணு? ஊருக்குள்ள உங்களுக்கு தான் 1008 மாமா பொண்ணு இருக்கே. ஏன் நம்ம சீதா, பக்கத்து வீட்டு ஜோதி, அப்புறம் இந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு போனீங்களே ஸ்வாதி. இன்னொரு கூல் சொல்லவா? இதுவே குழு குழுன்னு தான் இருக்கு. எனக்குள்ள எரியுது. ஏன் தேனு, நிஜமாலே மாமன் பார்க்குற பையனை பிடிச்சி போச்சுன்னா கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா, கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்கல்ல. ஏன் நீங்க அத்தை பார்க்குற பொண்ணெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? நான்லாம் கட்டிக்க மாட்டேன். ஏன் யாராச்சும் லவ் பண்றீங்களா? சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பிள்ளைய பிடிக்கும். யாரு? தேனே, அதெல்லாம் புரியாது, கொடு. அக்கா வரேங்க்கா. யாருன்னு தெரியுதா? வா சொல்கிறேன். அது தேனு, அஸ்வினோட மாமன் புள்ள. இப்போ பாரு, எப்படா இந்நேரத்துக்கு பொண்ணுங்களுக்கு வெளியே வர தைரியம் வந்தது? நம்ம ஊர் பொண்ணுங்களெல்லாம் அடுப்பங்கரையிலே பார்த்தது, இதுவாரு எப்படி சுற்றுதுன்னு. ராத்திரியில் ஒரு பொண்ணு தனியாக வந்தால் பசங்களுக்கு என்னென்ன தோணும் கூட அந்த உனக்கு தெரியல.